சூரியன் உதிப்பதற்கு முன்னே அவர் விழித்துக் கொள்கிறார். விழித்த கைகள், சோர்ந்த கண்கள், இருந்தாலும் வயலுக்கு நடக்கும் கால்கள். அவருக்கு அலுவலகம் இல்லை, மாத சம்பளம் இல்லை. மண்ணில் விதைத்த நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. மழை எதையும் உறுதி செய்யாது, வெயில் லாபத்தை உறுதி செய்யாது. ஆனாலும் அவர் ஒருபோதும் நிற்கவில்லை. மக்கள் கேட்டார்கள், இவ்வளவு கஷ்டம் ஏன்? அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இந்த மண் உங்களுக்கும் உணவு தருகிறது, அதற்காகத்தான். பயிர் சேதமானாலும் மனம் உடைந்தாலும் அவரது துணிச்சல் உடையவில்லை. மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக அவர் தன் உழைப்பை மலிவாக விற்றார். உலகம் நிம்மதியாக தூங்கும்போது நாளையை பாதுகாக்க ஒரு விவசாயி விழித்திருந்தார். இன்று நீங்கள் சாப்பிட்டிருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரோ ஒருவர் அமைதியாக உழைத்திருக்கிறார். விவசாயியை மதியுங்கள். அவர் பயிர்களை மட்டும் வளர்ப்பதில்லை, வாழ்க்கையையே வளர்க்கிறார். ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ வச்சு தான் கிரியேட் பண்ணது. எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே வந்து ஏஐயில் தான் கிரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம எந்த சார்ஜஸும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நம்ம கிரியேட் பண்ணது. இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் தான் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நான் ChatGPT வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபார்மரை பற்றி நமக்கு வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா, எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். தமிழில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ இருக்கணும் அண்ட் எமோஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டைப் பண்ணாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் இப்போதைக்கு படிக்கல. ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறோன்றதுக்காக ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட் லைக்லி இது வந்து நல்லா ஒரு அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்லேயே வந்து நம்ம அக்யூரேட்டாக கொடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து அக்யூரேட்டாக தான் வரும், எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிடுறேன். இது எதுக்காக நான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ எதுவுமே பெய்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதில் வந்து நமக்கு லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 10 minutes வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வாய்ஸ் ஓவர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 10 minutesன்றது ஒரு வீடியோ தான். ஸோ இது மாதிரி வந்து அன்லிமிட்டட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இதில் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் பாருங்கள், நமக்கு வந்து வாய்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த வாய்ஸில் செலக்ட் பண்ணி நமக்கு வந்து எந்த வாய்ஸ் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நான் அந்த வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த வாய்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அம்ரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த கதை வந்து நம்ம எழுதி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதேமாரி நம்ம வந்து ChatGPT கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் மீ பெஸ்ட் ஸ்டைல் ஃபார் மை வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி எமோஷனல் இந்த மாதிரி வந்து கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நிறைய நமக்கு காட்டியிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் எமோஷனல் ஹார்ட் டச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரிக்கு வந்து இது தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPT கொடுத்த லிஸ்ட்டில் நான் வந்து எனக்கு எதெல்லாம் தேவையோ அதில் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வார்ம், எமோஷனல், ஹார்ட் டச்சிங் அண்ட் ரியலிஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நம்ம பேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் வந்து ரன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்தோம் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து ஆடியோன்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுக்கும் எனக்கு என்ன பண்ணோன்னா ஒரு பெஸ்ட்
இமேஜ் ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கேன் ChatGPT கிட்ட. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கோன் கொடுத்துட்றேன். இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு வந்து இந்த 12 சீன்ஸ் எடுத்துட்டு எனக்கு போதும், இந்த வீடியோக்கு எனக்கு 12 சீன் போதும். இப்போ இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இமேஜை கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம வீடியோ கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சீனோட இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இது காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இமேஜை கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்க் அப்படின்ற வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் விஸ்க் அப்படின்ற வெப்சைட். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நமக்கு எந்த லோகோ எதுவுமே வந்து நமக்கு இருக்காது. இது எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்கும். நமக்கு வந்து கொடுக்குற ரிசல்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக வரும். ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதில் வந்து எனக்கு ChatGPT கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஃப்ரேம் நமக்கு தேவை அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் எனக்கு வேணும். ஸோ அதனால் லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கோன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து 2 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் நம்ம வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 சீன்ஸுக்கான இமேஜஸ் வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் வந்து இமேஜஸாக ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை நான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் மேலே வச்சிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு டவுன்லோட் பட்டன் வரும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் நல்லா இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜஸை நம்ம வந்து அப்படியே வீடியோ கனெக்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிராக். ஸோ கிராக் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராக்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜஸ் வந்து வீடியோ வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து அக்யூரசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்லிமிட்டட் கிடையாது. பட் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம இதில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் 2 ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இதில் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் அன்லிமிட்டடாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30 ஜென்ரேட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராக்ல வந்து நிறைய ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து லிமிடேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஒருத்தருக்கு வந்து 30 வீடியோஸ் ரெடி பண்ணலாம், ஒரு சிலருக்கு பார்த்தா 40 வீடியோஸ் ரெடி பண்ணலாம், ஒரு சிலருக்கு பார்த்தா 60 வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து லிமிடேஷன் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் சப்போஸ் இதில் 1 லிமிடேஷன் முடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரரி மெயில் வந்து நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா டெம்பரரி மெயில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நீங்கள் ஒரு நார்மல் உங்களோட ஓன் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ChatGPT போகிறேன். ChatGPTல என்னோட ஃபஸ்ட்டு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வீடியோ ப்ராம்ப்ட்னு ஒன்று ரெடியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிரியேட் ஆன ஃபஸ்ட்டு சீன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீனோட வீடியோ ப்ராம்ப்ட் இதுதான். இது வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இந்த வீடியோவில் போட்டுட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து சூப்பராக வந்து ஒரு சீன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மேக் இட் வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கிராக்ல இருக்க ஒரே தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வீடியோ கிரியேட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் திரும்ப கோன் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே இமேஜ் வச்சு நீங்கள் எத்தனை வாட்டினாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து எந்த மியூசிக்குமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த பேர்டு பறக்கிறது அந்த மாதிரி தான் சவுண்டு ஏதாவது இருக்குது. ஸோ போன வீடியோவுக்கு இது வந்து எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இமேஜுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜுக்கும் நீங்கள் வந்து கிராக்ல அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு ஏற்ற அந்த ப்ராம்ப்ட் சீன் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டு உங்களோட வீடியோ எடிட்டர் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க இந்த ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்றது நம்ம வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பார்த்துடலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது மட்டும் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆடியோ ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்து வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஒரு சின்ன கிராமம். இப்போ இந்த வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு ஸோ இந்த வாய்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நம்ம 12 ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு விவசாயி ஸோ இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணியிருப்போம். அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து வீடியோக்கு மேலே அடிக்கலாம். ஃபஸ்ட்டு எடிட்டிங் அப்படின்றது வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் வந்து ஸோ ஆர்டர் வைஸ் நமக்கு வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து மேலே கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து கட் பண்ணி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் எல்லா வீடியோஸும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ 1 by 1 இருக்கு நமக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னொன்னு நம்ம வந்து வாய்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு விவசாயி இருந்தார். இப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்கு. ஸோ இது வந்து சைஸ் பெருசாக்கலாம். முன் அவர் வயலில் நிற்பார். இந்த மண் அவருக்கு பசுமைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நவுத்திக்கலாம் அதில். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மண் அவருக்கு பசுமைன்றது வருது. ஸோ அந்த சீன் வரதுனால ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் வீடியோவை. அவருக்கு பசுமை, வியர்வை அவருக்கு பூஜை, மழை பெய்தால் சந்தோஷம். ஸோ மழை பெய்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை கொஞ்சம் நமக்கு உள்ள நவுத்தி வச்சிடலாம். மழை பெய்தால் சந்தோஷம், பெய்யாவிட்டால் கவலை. ஆனால் எந்த நாளும் அவர் நம்பிக்கையை இழந்ததே இல்லை. அவருடைய கைப்பிடியில் இந்த இதே மாதிரி தான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதால உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அவருடைய கைப்பிடியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். கரெக்டாக ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வயிறு நிறைவதற்கு ஒரு விவசாயியின் உயிர் உழைப்பு இருக்கிறது. ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்குது, நமக்கு இது செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ வந்து ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரெண்டருக்கான ஆப்ஷன் இது தான். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த குவாலிட்டி அதெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து நம்ம ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படின்றது கடைசியாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ தான் இப்போதைக்கு ரெண்டர் ஆகிருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு விவசாயி இருந்தார். காலை சூரியன் உதிக்கும் முன் அவர் வயலில் நிற்பார். மண் அவருக்கு பசுமை, வியர்வை அவருக்கு பூஜை. மழை பெய்தால் சந்தோஷம், பெய்யாவிட்டால் கவலை. ஆனால் எந்த நாளும் அவர் நம்பிக்கையை இழந்ததே இல்லை. அவருடைய கைப்பிடியில் இந்த நாட்டின் உணவு இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் பல நாட்கள் உணவே இல்லாமல் இருந்தது. நகரத்தில் இருக்கும் நாம் ஒரு தானியத்தையும் வீணாக்கும்போது அந்த தானியத்திற்கு பின்னால் அவர் சிந்திய வியர்வையை நாம் நினைத்ததே இல்லை. அவர் பேச மாட்டார், போராட மாட்டார். ஆனால் அமைதியாக இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார். இன்று சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் ஒரு விவசாயியின் வாழ்க்கை இருக்கிறது. அடுத்த முறை உணவு முன் நின்றால் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். இந்த வயிறு நிறைவதற்கு ஒரு விவசாயியின் உயிர் உழைப்பு இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்களும் கிரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.